இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு நம்ம எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னு நிறைய வீடியோ பார்த்துருப்போம். செல்ஃப் டாக்கிங் பர்சன் ஆர் மோர் கிரியேட்டிவ், சார்காஸ்டிக் பீப்புள் ஆர் மோர் இன்டெலிஜென்ட்னு நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வீடியோஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்போம். இந்த ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்க்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா, இல்லை எங்கேயும் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுற ஒரு கட்டுக்கதையான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜி இதை சயின்ஸ் டிசிப்ளினில் தான் கொண்டு வராங்க. சயின்ஸ் அப்படின்னாலே சயின்டிஃபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நாம் ப்ரூவ் பண்ணுறது. அப்படி தான் ஹியூமன் பிஹேவியரை எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரூவ் பண்ண விஷயங்களை தான் நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஆனால் இதில் சூடோ சைக்காலஜின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது எந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணாமல் அவங்களே அவங்களுக்கு நினச்சதை சொல்கிறதும், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் சூடோ சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 10% ஆஃப் பிரெயின் மட்டும்தான் நமக்கு ஆக்டிவில் இருக்கிறதாகவும் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியலை. எம்ஆர்ஐ, இஇஜி போன்ற ஸ்கேன்கள் மூலமா நம்ம பிரெயின் பார்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரி சூடோ சைக்காலஜிக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெனாலஜி பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய ஹெட் சைஸை வச்சு அவனுடைய கேரக்டர், இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறது தான் ஃப்ரெனாலஜி. நெக்ஸ்ட் கிராஃபாலஜி, அதாவது ஒருத்தவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவங்களுடைய பர்சனாலிட்டி அண்ட் மென்டல் ஸ்டேட்டை ரிவீல் பண்ண முடியும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாமிஸ்ட்ரி, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தாங்க. கைரேகையை வச்சு ஒருத்தவங்களுடைய ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபிசியானமி, அதாவது ஒருத்தவங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு அவங்களுடைய மைண்ட் அண்ட் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே சூடோ சைக்காலஜியில் தாங்க வருது. ஸோ நாம் பார்க்குற சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் 90% உண்மையாக இருந்தாலும் 10% இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி ஃபேக்ட்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒரு மனிதன் இறக்கும்போது அவனுக்கு எவ்வளோ பயமும் பதட்டமும் இருக்குமோ அதே அளவு பயமும் பதட்டமும் அவனோட ஃபோனை தொலைச்சிட்டாலும் இருக்கும்னு ஹியூமன் பிஹேவியரல் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மை தானங்க. அதுவும் ஃபோன் சைலண்டில் போட்டிருந்தா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.